எங்கேயாவது கம்யூனிஸ்ட் எச்சரிக்கை செய்கிறோம் திமுக நிறுத்தாவிட்டால் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ட்வீட் போட்டு கம்முன்னு போயிடுறாங்கல்ல, சீட்டு நோட்டு ஓட்டு கரெக்ட் அப்படின்றதுக்காக. ஏன் இவங்க அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ இந்த அலையன்ஸ்ல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை போல இது. ஏதோ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா அதிமுக பாஜக திமுக 3 பேரும் சேர்ந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. நீங்களே ஆட்சியில் இருந்துக்காங்க, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம். அதிமுகவிலையும் பாத்தீங்கன்னா இன்னும் சிலர் அண்ணாமலையை குறி வைத்து அவதூறாக பேசி வருகின்றனர். இதை அதிமுக இன்னைக்கு அது கண்டிச்சாங்களா? அவங்களை குறை சொல்ல முடியாது. அதிமுகவினரையே இப்ப குறை சொல்லி பேசி நிற்கிறாங்க அதிமுக ஆதரவாளர்கள். அதையே அவங்களால கண்டிக்க முடியல. இந்த தடவை இந்த நிர்வாகிகள் மாற்றம் அப்படின்னு வந்ததுன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் யார் யாரு அப்படின்றத கணக்கெடுத்து அவங்கள கட்டம் கட்டிட்டு இப்போ திடீர்னு ஒரு சிலர் அக்கான்றாங்க அண்ணான்றாங்க இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இத்தனை நாளா அண்ணாமலை இருக்கும்போது இவங்க தானே நிர்வாகிகளா இருந்தாங்க. அவங்க தானே இப்போ அண்ணாமலை ஒரு தனி மனிதர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஈடு கொடுத்து உழைத்தது அவங்க. அப்போ அந்த உழைப்புக்கு ஒரு ரெகக்னிஷன் இவங்கெல்லாம் அண்ணாமலையால இந்த தலைவர் வந்த உடனே இப்போ அமெரிக்காவில் பிரசிடென்ட் மாறின உடனே அப்படிதான் பண்ணுவாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. இப்போ முருக பக்தர்கள் மாநாடு, அதுல நிறைவேற்றப்பட்ட 6 தீர்மானங்கள், வெளியிடப்பட்ட வீடியோ, அண்ணா பெரியார் குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ, இதை எல்லாமே நாங்க ஏத்துக்கல, அதற்கு எதிரானது தான் அப்படிங்கிற நிலையில அதிமுக ஐடி விங்ஸ் தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அலையன்ஸ்ல பிஜேபி அதிமுக இருக்காங்க. ஆனா இது போன்ற கருத்துக்களை அதிமுக சார்பில் ஐடி விங்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, நான் ஏதாவது சொன்னா இவன் அலையன்ஸை உடைக்க பாக்குறான் அப்படின்னு உடனே ஒரு கும்பல் வரும். நீ வெறி நாய் சொறி நாய் எப்படின்வாங்க. இன்னும் இதெல்லாம் தேவையா? ஆனா இது போன்ற கருத்தை அலையன்ஸை உடைத்து விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தானே உருவாக்கி இருக்கு. அவங்கள நீங்க கேட்கக்கூடாது. இந்த மாதிரி பொதுவை யாராவது சொன்னா அவங்களதான் வெறி நாயின்னு சொல்லுவாங்க. நாங்க அவங்களா ஒச்சிக்கலாம், அவங்களா சேர்ந்துக்கலாம், ஒச்சிக்கலாம். இப்போ இதுக்கு அரசியல்னா என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, இது பாருங்க, அது அவங்க கொள்கை. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. எங்க கொள்கை, இவர் தான் எங்க தலைவர், நாங்க எங்க கொள்கையில உறுதியா இருக்கோம். கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்மதம் இல்லை. ஏன் கலைஞர் பாஜகவோட கூட்டணி வைக்கலையா? பண்டாரம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு, சனாதனம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சுக்கின்னு ஆட்சியில் இல்லையா? குஜராத் கலவரம் நடக்கும்போது அது எங்கேயோ நடக்கின்ற மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு திமுக சொல்லியா? இப்படின்னு எதையோ ஒன்று சொல்லிட்டு அத்தோட போயிருக்கணுமே தவிர, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம், இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியுது? இந்த கூட்டணியில அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இல்ல, ஏற்கனவே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் கிடையாது, ஒரு அழுத்தம் மூலமாகத்தான் இணைஞ்சாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்படியான சூழ்நிலையில இது போன்ற ஒரு தகவல் செய்திகளை அதிமுக ஐடி விங்ஸ் வெளியிடுறாங்க. அப்போ இந்த கூட்டணியில விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, அது அழுத்தம் காரணமாகத்தான் அலையன்ஸ் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதிர்கட்சி, அதாவது அதிமுக எதிர்கட்சிகள் எல்லாமே தரப்புல இருந்து அவங்க வைத்திருந்த குற்றச்சாட்டு. அது உண்மை அப்படின்ற மாதிரில இவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் பல நேரங்களில் பிரச்சனை. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்க கொடிக்கம்பங்கள் மட்டும் இது மாதிரி பண்றாங்க, மாநாட்டுக்கே அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேலிடத்து உத்தரவு அப்படின்னு திருமாவளவன் அவர்களே மேடையை வச்சு தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு ஏங்க இதே டோலர்ஸ் நீங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் புல்டோசர் அப்படின்னு அங்க இது பண்ணி நிற்கிறீங்க. இங்க பாருங்க, புல்டோசர் வச்சு இது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தைக்கு தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் ட்வீட் போட்டுக்கிறாங்க. அதில் வீடியோவும் போட்டுக்கிறாங்க. இந்த ஊபி மாப்பியில இருக்க அதே மாதிரி ஒரு புல்டோசர் இங்க எல்லாத்தையும் இடிச்சு நிற்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ட்வீட் போடுறதோட முடிச்சு போயிடுது. எங்கேயாவது கம்யூனிஸ்ட் எச்சரிக்கை செய்கிறோம் திமுக நிறுத்தாவிட்டால் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? ட்வீட் போட்டு கம்முன்னு போயிடுறாங்கல்ல, சீட்டு நோட்டு ஓட்டு கரெக்ட் அப்படின்றதுக்காக. ஏன் இவங்க அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்போ இந்த அலையன்ஸ்ல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை போல இது. அப்ப திமுக சொல்றாங்களா ஏதோ அழுத்தம் கொடுத்து தான் இவங்களை சேர வச்சாங்கன்னு நிஜம்தான் போல இது. அப்ப இது எப்போ ஒன்னா புட்டுக்கும், இப்படிதானே ஜனங்க நினைக்கிறாங்க. இப்படி ஒரு இம்ப்ரெஷன் மக்கள் மத்தியில் போச்சுன்னா தலைகீழ இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கேன், இது ஏதோ அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு நினைச்சுன்னுக்கிறீங்க. ஆனா அதிமுக பாஜக திமுக 3 பேரும் சேர்ந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. நீங்களே ஆட்சியில் இருந்துக்காங்க, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு வாக்கோவர் குத்துறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது.
அரசியல் பண்ணுற மாதிரி இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்களுக்குள்ளேயே அடிச்சு நிற்கிறாங்க. இதுதான் மாற்றி மாற்றி நடந்துக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. எப்போ இவங்க அடிச்சு நிறுத்துக்கிறத முடித்திட்டு எப்போ வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறாங்க, அதுக்குள்ளே எலெக்ஷனை முடிஞ்சிடும் போல. இதை என்ன ஆக்ஷன் பிளான் வச்சுக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க இவங்க, ஒன்றுமே தெரியல. சொன்னால் உடனே பார்த்தீங்களா உங்களுக்கு அலையன்ஸ் பிடிக்கல, நீங்கள் இதை உடைக்கணும்னு பார்க்குறீங்க. நான் ஏங்க உடைக்கணும், நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சின்னாபின்னமாக ஆக்கி நிற்கிறீங்க. இதில் எனக்கு என்ன தலையெழுத்தா அவங்களை சேர்த்து வைக்கிறதும் உடச்சி வைக்கிறதும்? இப்போ இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மேடையில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, இடையில பவன் கல்யாண் 2 பேருடைய கையை தூக்கி ஆக்ரோஷமான பேசிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது. என்னன்னா, தலைவர் மாற்றத்துக்கு பிறகு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தான் செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. இது போன்ற ஒரே மேடையில் தோன்றிய நிகழ்வின் மூலமாக மீண்டும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணாமலை ஆதரவாளர்களும் இணைந்து செயல்பட போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் போய்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவரும் ஒரே மேடையில் தோன்றுவதே ஒரு புரட்சின்ற அளவுக்கு இன்னைக்கு பாஜக போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அதை பற்றி நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இருந்துட்டு போட்டோம். பட் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தலைவர் பதவி போயிடுச்சு அப்படின்றதுனால அவர் எந்த விதமான வெறுப்பையும் காமிக்கவில்லை, வருத்தத்தையும் தெரிவிக்கவில்லை. அவருக்கு சொல்லிட்டார், என்னுடைய கொள்கை இது, அது வந்து மேலோட முடிவு எடுத்துட்டாங்க, அதனால நான் தொண்டனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு விசுவாசமாக, கட்சியுடைய அலையன்ஸுக்கு விசுவாசமாகத்தான் அவர் நடந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆதரவாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் ஐடி விங் அப்படின்றத கிட்டத்தட்ட அவங்க தான் நடத்திட்டு வந்தாங்க. ஐடி விங்னு அவங்க யாரை பொறுப்பில் வச்சுருக்காங்களோ அது தெரியாது. ஆனால் இந்த மாதிரி கட்சியிலேயே சேராத பல பேர் பல ஊர்களில் பல நாடுகளில் இருக்கவங்க தான் வந்து பலமாக பாஜக ஐடி விங்கை இது பண்ணிட்டு வந்தாங்க. நேற்று வரைக்கும் அவங்களுடைய ஆதரவு, உழைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்னைக்கு யாரோ சிலர் உட்காந்து அகைன் இதுவும் வந்து பாஜகவினர்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த ஆதரவாளர்கள்ன்றவங்க, நாங்கள் அனுதாபிகள்னு சொல்கிறவங்க, இவங்க உக்காந்திங்கன்னு இவங்கெல்லாம் வெறி நாய்கள் சொறி நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, இப்படின்னு டோட்டலாக அவங்கள ஏலியனேட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அதிமுகவிலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் வந்து அண்ணாமலையை குறி வைத்து அவதூறாக பேசி வருகின்றனர். இதை வந்து அதிமுகவில் இன்னைக்கு அது கண்டிச்சாங்களா? அவங்கள குறை சொல்ல முடியாது. அதிமுகவினரையே இப்போ குறை சொல்லி பேசி நிற்கிறாங்க அதிமுக ஆதரவாளர்கள், அதையே அவங்களால கண்டிக்க முடியல. அப்புறம் தானே வந்து அண்ணாமலையை அவதூறாக பேசுறதை பற்றி, அதிமுக கட்சியை பற்றியே எத்தனையோ பேர் இப்போ பேசி நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் தீவிர அதிமுக ஆதரவாளர்கள்னு சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க அதிமுக. ஆனால் திமுகவில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியுமா? என்ன ஆனாலும் அவங்க ஒன்றிணைந்து விடுவார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வெளியில் அடிச்சுக்கிறதுன்றதே கிடையாது. ஏன் இதெல்லாம் கற்றுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க? இதெல்லாம் சொன்னால் உனக்கு கட்சி மேலே அக்கறை இருக்கா? எனக்கு என்ன அக்கறை வந்தது உங்கள் கட்சி மேலே? நீங்கள் எக்கடி கேட்டு போங்க, என்ன நடக்குது அப்படின்னு. இது பாரு, இவன் வந்து இந்த இன்னைக்கு வைடா போட்டான், இவன் வந்து இந்த ஓவரில் இத்தனை ரன்னு குத்துட்டான், இப்படி சொல்கிறதுக்கு தான் நான் தவிர நீ எனக்கு கிரவுண்டில் போய் இறங்கி நீ இப்படி போடு அப்படி போடுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு நான் சொல்லுவேன், இது சரியாக பண்ணுறீங்கன்னா சரின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். அது என்னுடைய பார்வையில் அது தப்பே கிடையாதுங்க, இதுதான் சரி அப்படின்னு நினச்சா தோற்று போகிறதா தோற்று போங்க, அதை பற்றி எனக்கு என்ன வந்தது? இல்லை இப்படியே இருந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சா ஜெயிச்சு காமிங்க, நானும் சந்தோஷப்படுறேன். பார்த்தீங்களாப்பா அது என்னுடைய கணக்கு தப்பாக போய்விட்டது, அவங்க சூப்பராக கணக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போகிறேன், எனக்கு என்ன வந்தது? இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மாநில அளவில் மாவட்ட அளவில் நிர்வாகிகள் மாற்றம் அதை இறுதி செய்வதற்காக டெல்லி போயிருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாகிருக்கு. இப்போ இந்த மாவட்ட மாநில அளவிலான நிர்வாகிகள் மாற்றம் பாஜகவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குமா? 2026 தேர்தலை வீரியமா ஆக்ரோஷமா சந்திப்பதற்கு? நான் ஒன்னே சொல்லிட்டா சிவா, இந்த தடவை இந்த நிர்வாகிகள் மாற்றம் அப்படின்னு வந்ததுன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் யார் யார் அப்படின்றத கணக்கெடுத்து அவங்கள கட்டம் கட்டிட்டு இப்போ திடீர்னு ஒரு சிலர் அக்கான்றாங்க அண்ணான்றாங்க இப்படிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா எழுதி வச்சுக்காங்க, பாஜக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்றவங்க இன்னைக்கு ஒரு கணிசமான அளவில் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்காங்க பாஜக ஆதரவாளர்களாக. அவங்கள நீங்கள் கட்டம் கட்டி நீங்கள் ஒதுக்கினீங்க. ஏற்கனவே இந்த சோகால்டு ஐடி விங் ஆர் இந்த வார் ரூம் ரேபிட் டாக்ஸ் இவங்களெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிட்டீங்க. அப்போ கீழ்மட்டத்தில் இருக்க ஆதரவாளர்கள் அவங்களையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளுற மாதிரி, அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பது, இல்லை இந்த கோஷ்டி, அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் கோஷ்டி இருக்குதாங்க செய்யும், அது வேறு விஷயங்க. ஆனால் இந்த மாதிரி கணக்கு போட்டு நீங்கள் கட்டம் கட்டி நீங்கள் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த ஐடி விங்கை விடுங்க, சாதாரண நியூட்ரல் ஓட்டர்ஸ், அண்ணாமலைக்காக நான் அரசியலில் ஈடுபட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் அத்தனை பேரும் அவங்க கட்சியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. மறுபடியும் 2% இல்லை 1.5% ஆனால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஸோ அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு
தொடர்ச்சி இருக்க வேண்டும். இத்தனை நாளாக அண்ணாமலை இருக்கும்போது இவங்க தானே நிர்வாகிகளாக இருந்தாங்க. அவங்க தானே வந்து இப்போ அண்ணாமலை ஒரு தனி மனிதர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு ஈடு கொடுத்து உழைத்தது அவங்க. அப்போ அந்த உழைப்புக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும். இவங்கெல்லாம் அண்ணாமலை ஆள். இந்த தலைவர் வந்த உடனே இப்போ அமெரிக்காவில் பிரசிடென்ட் மாறின உடனே அப்படி தான் பண்ணுவார். அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்க ஆளுகள்லாம் கொண்டு வந்து வைப்பார். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அந்த கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும், சொதப்பிடும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.